இந்தியா பாகிஸ்தான் போர் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாதான். இந்தியா பாகிஸ்தான் பதற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார் டென்ஷன் இஸ் தேர் பட் தெர் இஸ் நோ வார் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாடுகளும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போர் நிறுத்தம் சீஸ்ஃபயரை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அமெரிக்கா சொல்லிருந்துச்சு. அமெரிக்கா எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க எதிர்க்கட்சிகளும் இடதுசாரிகளும் கேள்வி எழுப்பின உடனே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு வார் ரெஸ்யூம் பண்ணுற மாதிரி பாகிஸ்தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. திருப்பி வந்து இங்கேருந்து இந்திய ராணுவம் வந்து திருப்பி பதிலடி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தாண்டி திருப்பி ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த போர் நிறுத்தம் அது ஏறக்குறைய வந்திருக்கு. திங்கட்கிழமை காலிலேருந்து பெருசாக எந்த ஒரு அட்டாக் ஆன மாதிரியான செய்திகள் எதுவும் இல்லை. திங்கட்கிழமை சாயந்தரம் 8 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணியிருக்காரு. 8 மணிக்கு சந்திக்கிறாருன்ற மாதிரி விஷயங்களை வந்து செய்தி வெளியாக இருந்துச்சு. சரி, இதில் முக்கியமாக வந்து இந்த ஒரு போர் சம்மந்தப்பட்ட ரெண்டு தரப்பில் இருக்க இராணுவ உயரதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி சொன்ன விஷயங்களை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வை சீஸ்ஃபயர் அப்படின்றது தான். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் ஏன் நடக்குது, இந்த போர் பதற்றம் ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் பஹல்கம் தாக்குதல். அதை தான் நம்ம குறிப்பாக சொல்லி ஆகணும். அதுக்கான பதிலடி தாக்குதலில் தான் அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றத இந்திய ராணுவம் கையில் எடுத்துச்சு. பஹல்கம் தாக்குதலில் நடத்த திட்டமிட்ட மூளையாக செயல்பட்ட எல்லா கிரிமினல்ஸும் வந்து பாகிஸ்தான் உள்ள தான் வந்திருக்காங்க. குறிப்பிட்ட தீவிரவாதிகள் அமைப்புலேருந்து வந்திருக்காங்க. அவங்களாம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியுமே பாகிஸ்தான் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பையும் அவங்க வந்து வழங்கலை அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடைபெற்றிருந்துச்சு. ஏறக்குறைய 9 இடத்துல துல்லியமான ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அந்த இடத்துல இருந்து எல்இடி இந்த மாதிரியான பல அமைப்புகளோட தலைவரோட குடும்பங்கள்லேருந்து பல பேர் வந்து பார்த்திங்கன்னா கொல்லப்பட்டிருந்தாங்க. குடும்பங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தீவிரவாதிகளோட தங்கியிருந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர் குடும்பமாக தான் இருந்திருக்காங்க. சரி, ஓகே. இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு தீவிரவாதிகளுக்கு எதிரான ஒரு நடவடிக்கைக்கு ஏன் பாகிஸ்தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சு அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த தீவிரவாதிகளோட இறுதிச் சடங்கில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட இராணுவ அதிகாரிகள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்கன்ற மாதிரி செய்திகளை நம்ம பார்த்துருந்தோம். சரி, ஓகே. இதெல்லாம் தாண்டி யாருக்கு இழப்புகள் அதிகம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய தரப்பில் வந்து செய்தியாளர்களை சந்தித்த அந்த இராணுவ அதிகாரிகள் யாருன்னு பார்த்திங்கன்னா ஜெனரல் ராஜீவ் காய், விமானப்படை சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏர் மார்ஷல் ஏகே பார்த்தி, கடற்படை சார்பாக வந்து பார்த்திங்கன்னா வைஸ் அட்மிரல் ஏஎன் பிரமோத், எஸ்எஸ் சர்தா, இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சார்பாக அந்த ப்ரெஸ்ஸை ப்ரீஃப் பண்ண முக்கியமான இராணுவ அதிகாரிகள். இவங்க சொல்கிற முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து பிளான் பண்ண எல்லா விஷயத்தையும் நாங்கள் முறியடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் ட்ரோன்ஸ் வந்து மிஸ்ஃபயர் ஆகி உள்ளே வந்திருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இலக்கை வந்து பார்த்திங்கன்னா அவங்களால அடைய முடியல. எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா தடுத்து நிறுத்திருச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துமே ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20+ கேஷுவாலிட்டிஸ், ஒரு ஆல்மோஸ்ட் 16 பர்சன்ஸ்க்கு மேலே சிவிலியன்ஸ், ஒரு 5+ பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி பர்சன்ஸ், பிஎஸ்எஃப், ஆர்மி, ஆர்ஆர் இந்த மாதிரியான பல்வேறு செக்யூரிட்டி பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இழந்திருக்கோம். 5 பேர் வந்து இழந்திருக்கோம் இராணுவ ரீதியில். அதுக்கப்புறமா பொதுமக்களையுமே நம்ம பல பேர் இழந்திருக்கோம். அதில் நம்ம குறிப்பாக இவங்க சொல்கிற விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா இந்திய தரப்பில் சொல்கிற விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிய குருத்வாராக்கள் மக்கள் தங்கியிருக்கும் பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் குறி வச்சு தாக்கியிருந்தாங்க. நாம பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாத முகாம்கள், அதுக்கப்புறம் இராணுவ தளங்களை குறி வச்சு தான் தாக்கிடணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் தரப்புல இருந்து பேசின முக்கியமான அதிகாரி யாருன்னு பார்த்திங்கன்னா ஜெனரல் அகமது ஷரீப் சௌத்ரி. அதாவது இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொன்னவர். அதே மாதிரி அந்த பிரீஃபிங்கில் ஒரு சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடனான மோதலில் F1, F2 ஏவுகணைகளை பயன்படுத்தி 26 இந்திய இராணுவ நிலைகள் குறிவைக்கப்பட்டன அப்படின்ற விஷயங்கள் வந்து சொன்னார். அதில் எத்தனை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை அவர் வந்து சொல்லவே இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இராணுவ விமானங்கள், அதில் குறிப்பாக ரஃபேல் உட்பட விமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வீழ்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் செய்தி நிறுவனம், அதுக்கப்புறம் மேற்கத்திய செய்தி நிறுவனங்களும் பல சொல்லியிருந்துச்சு. ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இந்தியாவை சேர்ந்த இராணுவ அமைப்புகளும் இந்த செய்தி நிறுவனங்களும் வந்து மறுத்துட்டே இருந்துச்சு. இல்லை அதெல்லாம் வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரஃபேல் தொடர்பான கேள்விக்கு பதில் சொல்லியிருந்த ஏர் மார்ஷல் ஏகே பார்த்தி வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா போர் நடக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இழப்பு சாதாரணம் தான். அந்த இழப்பு குறித்தில் இப்போ நம்ம பேச விரும்பல. ஏன் அப்படின்னா இது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இந்த இடத்துல வந்து அந்த போர் குறித்து நம்ம பேச விரும்பல அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. ஒரு ரஃபேல் வீழ்த்தப்பட்டதை வந்து பார்த்திங்கன்னா CNN நிறுவனம் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு உளவு அமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா அதை சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ரஃபேல் வந்து விழுந்திருக்கு. அலாங் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ரஃபேல், அதாவது 2001 2025 வரைக்குமான அந்த ரஃபேல் ஹிஸ்ட்ரியில் முதல் ஷாட் டவுன் அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம வந்து அந்த வெஸ்டர்ன் மீடியாலலாம் பார்த்துருந்தோம்.
அதை தாண்டி இதை வந்து ஏறக்குறைய அவர் உறுதிப்படுத்தும் விதமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே பார்த்தி வந்து சொல்லியிருந்தார். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஏறக்குறைய 5 ஜெட்ஸை வந்து வீழ்த்திருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எத்தனை ஜெட்ஸ் எத்தனை விஷயங்களை நம்ம இழந்திருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ராணுவம் வந்து இன்னும் தெளிவாக சொல்லலை. குறிப்பாக ஏகே பார்த்தி சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இழப்புகள் குறித்து இப்போதைக்கு பேச முடியாதுன்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம வெற்றிகரமாக பிளான் பண்ண எல்லாத்தையுமே நம்ம பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி S-400 இலக்குகளை வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து துல்லியமாக தாக்குதல் பண்ணி அழிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பாகிஸ்தான் வந்து கிளைம் பண்ணுது. ஆனால் எந்த அளவுக்கு வந்து அது உண்மை அப்படின்றத இந்திய ராணுவம்னு அதை பற்றி தெளிவுபடுத்தலை. ஏன்னா அவங்களோட HQ-9 அப்படின்ற மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமாக நம்ம வந்து அழிச்சிருந்தோம். சைனா கிட்ட தான் அவங்க வாங்கியிருந்தாங்க. நம்ம வந்து ரஷ்யன் கோஆபரேஷனில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை தாண்டி நேற்று ஒரு பிரம்மோஸ் நிறுவனம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசின ராஜ்நாத் சிங்கும் யோகி ஆதித்யநாத்தும் பிரம்மோஸ் மிசைலோட பவர் என்னன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கிட்ட கேட்டு பாருங்க. அவங்க ரீசெண்டாக வந்து அதை அனுபவிச்சிருக்காங்கன்ற விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி போர் ஏன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பொதுமக்கள் வந்து இந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்க. இஸ்லாமாபாத், கராச்சி போன்ற பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடத்துகிற தாக்குதலில் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற விஷயங்கள் செய்திகள் தான் பரவிக்கிட்டு இருக்குது. குறிப்பாக 100+ சிவிலியன்ஸ் கேஷுவாலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த செய்திகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஊடகங்கள் வந்துருக்கு. அது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம ஸ்க்ரூட்டினி பண்ண வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியன் மீடியாஸும் சரி பாகிஸ்தான் மீடியாஸும் சரி எக்கச்சக்க ஃபால்ஸ் நியூஸஸ் பழைய நியூஸஸ்லாம் எடுத்து போட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விமானியை நாங்கள் வந்து உயிரோடு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சைடும் நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, பாகிஸ்தான் சைடும் நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கராச்சி போட்டு அழிச்சதாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சைடு நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, சென்னை போட்டு அழிச்சதாக அந்த பக்கம் நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபேக் நியூஸஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த இடத்துல மீடியா கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகட்டு மேனிக்கு வந்து பார்த்திங்கன்னா பொய் செய்திகள், அவதூறுகள், யூகிப்புகள்ன்ற மாதிரி விஷயங்கள் ஃபஸ்ட்டு யார் ரிப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக அர்ணப் கோஸ்வாமி மாதிரியான ஆளுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கே போயிட்டாங்க. விக்ரம் மிஸ்ரி போன்றவர்களெல்லாம் தாண்டி அடுத்து இவங்க தான் வந்து போகிற என்ன பண்ணுறாங்கன்ற டிசைட் பண்ணுற அளவுக்கு வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி சீஸ்ஃபயர் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் இருக்க நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஐ மீன் நம்ம சைடு இந்த சென்ஸ் சவுத் ஜோனில் இருக்க பல முக்கியமான ஆள்கள், அதுக்கப்புறமா அருந்ததி ராய் போன்ற முக்கியமான எழுத்தாளர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர் பதற்றத்தினால வந்து பாதிக்கப்பட்டது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை செய்த பொதுமக்கள் தான். ஏன் அப்படின்னா காஷ்மீரில் பல வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாகிஸ்தானோட தாக்குதலால் சேதமாயிருக்கு. பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட இந்த பாம் ஷெல்லிங்னால வந்து பார்த்திங்கன்னா சேதமாயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எக்கச்சக்க டேமேஜஸ் ஆகிருக்கு. அதுக்கான இன்னும் எவ்வளோ சேத விவரங்களும் இன்னும் வெளியாகவே இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அமெரிக்கா ஏன் குறுக்கா வந்து பேசுது அப்படின்ற மாதிரியான கேள்விகளுமே இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி இருந்திருந்தால் அப்படி நடந்திருக்காது தெரியுமா, 1971 வார் என்னன்னு தெரியுமா, இந்திரா காந்தி எவ்வளோ பிரேவ் பர்சன் தெரியுமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் காங்கிரஸ்காரங்க கலரி போட்டு பிஜேபிக்காரங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்கு உள்ளாக்கிட்டாங்க. அந்த வருத்தத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பிஜேபிக்காரங்களும் வலதுசாரி அமைப்புகளும் எங்கே காட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கிட்ட தான் காட்டியிருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இவங்க போட்டு வரல வந்து பார்த்திங்கன்னா அந்த மனுஷன் அவரோட ட்விட்டரை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டட் மோடில் போட்டுட்டு ஓடியே போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் இதுக்கு அவரை எப்படி காரணம் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. குறிப்பாக கேரளா காங்கிரஸ், அதுக்கப்புறமா ஒவைசி, அதுக்கப்புறமா இன்னும் முக்கியமான பல வெளியுறவு சார்ந்த அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெலோ. அதாவது 1989 வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் மிஸ்ரி வந்து இந்த வெளியுறவுத்துறையில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஐகே குஜ்ரால், மன்மோகன் சிங், நரேந்திர மோடி உட்பட பல பேருக்கு வந்து தனிச் செயலாளராக இருந்திருக்காரு. பாகிஸ்தான், அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயலாளராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தூதராக இருந்திருக்காருன்ற மாதிரி விஷயங்கள், இலங்கைக்கான இணை தூதராக இருந்திருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவர் ராஜ்ய ரீதியாக அணுகியிருக்காரு. முக்கியமான விஷயங்களில் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய கட்டங்களில் முக்கியமான குழுக்களில் அவர் இருந்திருக்காரு. அப்படி இருக்கிறப்போ அவர் குடும்பம் சார்ந்த அவதூறுகளில் நீங்கள் ஏன் கையில் எடுக்கிறீங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப மலிவான அரசியலை வந்து ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சிகளை வந்து கையில் எடுக்கிறது ரொம்பவே வருந்தத்தக்கதாக இருக்குது. குறிப்பாக இந்த மாதிரி போர் சம்மந்தப்பட்ட சூழ்நிலையிலையும் இவங்க இந்த மாதிரி ஒரு மலிவான அரசியல் பண்ணுறது இந்தியாவுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ், ஐ மீன் வேர்ல்டு லெவல் ரெஸ்பான்ஸில் ஒரு நெகட்டிவான ஒரு ஷேடை தான் பார்க்க வேண்டியது இருக்குது. குறிப்பாக அவரோட குடும்பம் சார்ந்த விஷயங்கள், சமீபத்தில் அந்த ஹிமான்ஷி நர்வால், அதாவது வினய் நர்வாலோட ஒய்ஃபு குறித்த அந்த விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பீஸ் அண்ட் ஹார்மனி தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு நெகட்டிவான ஒரு விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே நெகட்டிவான ஷேடை கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இங்கே இருந்தவங்க பேசியிருந்தாங்க. குறிப்பாக இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்ன விஷயம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா
பட்டமளிப்பு விழாக்கு போயிருக்காரு. மனுஷன் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2-3 மாதம் பாகிஸ்தான் ஒரு நாடே இருக்காது, நீங்கள் அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாதீங்க, அதெல்லாம் உங்கள் மூளைக்குள்ளே போட்டு குழப்பிக்காதீங்க, இப்போதுக்கு உங்கள் டிகிரி வாங்கத்தை பற்றி யோசிங்கன்னு மட்டும் அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. ரீசெண்டாக நம்ம ஒரு சின்னதாக ஒரு சர்வே ஒன்று எடுத்திருந்தோம், பப்ளிக் வெயிட் மாதிரி ஒரு விஷயங்கள் எடுத்திருந்தோம். அதில் வந்து மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இந்தியா பாகிஸ்தான் போர் குறித்த ஒரு பெரிய ஒரு விஷயமே தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் யாரும் போரை விரும்பலை அப்படின்ற விஷயங்கள் தான் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னதான் இங்கே இருக்க செய்தி நிறுவனங்கள் வெறுப்பையும் வன்முறையும் தூண்டுறமான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக போட்டுகிட்டே இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. போர் வேணாம், போரில் வந்து போர் அப்படின்றது நடந்தால் 2 பக்கமுமே தான் பாதிப்பு இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. மக்களுக்கு வார்த்தை சொல்லிடலாம், செய்திகளுக்கு கொஞ்சம் வருத்தத்தை தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு மக்களுக்கு தேவையான செய்திகளை போடுங்க. செய்தி நிறுவனங்கள் கொஞ்சம் உங்களோட பொறுப்பு உணர்ந்து செயல்படுங்கன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. நன்றி, வணக்கம்.